வாழைப்படம் மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கத்துல வந்திருக்க இந்த படத்தை பத்தி நிறைய விமர்சனங்கள் பாசிட்டிவா வந்துட்டு இருக்குது. உண்மையிலேயே நம்ம கிட்ட ஒரு நல்ல திறமைசாலி இருக்கிறார் நம்ம கிட்ட. அந்த வகையில நம்ம பெருமைப்பட்டுக்குவோம். அதுக்காக ரொம்ப கடுமையா உழைச்சிருக்கிறாரு. அதோட கதை எப்படின்னு கொஞ்சம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். 1999ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வாழைத்தார்களை ஏற்றிக்கொண்டு சென்ற ஒரு லாரி செய்துகநல்லூர் செல்வதற்கு முன் ஸ்ரீவைகுண்டத்திற்கு அருகே பேட்மா நகரம் என்கிற இடத்தில் ஒரு வயலில் கவிழ்ந்து விடுகிறது. அதில் வாழைத்தார்களின் மீது அமர்ந்து வந்த சுமார் 40 கூலி தொழிலாளர்கள் 20 பேர் லாரிக்கு அடியில் சிக்கி மண்ணில் புதைந்து மாண்டு போனார்கள். இந்த உண்மை சம்பவம் தான் வாழைப்படத்தின் மையக்கரு. அதாவது அங்க கூட என்ன சொல்றாங்கன்னாக்க ₹1 கூலி உயர்வு கேட்டாங்க. அதை ஈக்குவல் பண்றதுக்காக தான் அவங்க இந்த வண்டியில ஏத்தாம அந்த லோடு வண்டியில ஏற்றி விட்டு அனுப்பிச்சதுனால தான் அது விபத்து ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது தவறுங்க. எப்போதும் ஆக்சுவலா வரக்கூடிய அந்த லோடு லாரி அதாவது இப்ப ஆட்களை ஏற்றிட்டு போய் இறக்குது இல்ல, அந்த வண்டி வரல. அந்த வண்டி வராதனால இரவு 8 மணிக்கு மேல ஆயிடுச்சு, இனிமேல பெண்கள் தான் இருக்கிறாங்க, அதனால வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே லோடு வண்டியிலேயே ஆட்களை மேல ஏற்றி அனுப்புறாங்க. அது தற்செயலா விபத்துக்குள்ளாகுது. ஆனா இந்த விபத்து நடந்தாதான் இது ஆக்சுவலா எல்லா இடங்களையும் நடக்கிற விஷயம் தான் அது. இப்ப சவுதியில சில இடங்கள்ல பின்னாடி வந்துட்டு தான் போறாங்க. இதாங்க அந்த அதுல பேசு பொருளா எப்ப மாறுதுன்னா அது விபத்து நடந்ததான் பேசு பொருளா ஆகுது. ரெண்டாவது இவரு மாரி செல்வராஜ் சில விஷயங்களை விட்டுருக்கிறாரு அதுல. அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, இந்த விபத்தில் சிக்கிய மக்களை அங்கிருந்து நெல்லை ஹைகிரவுண்ட் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் அவர்களில் பலரை காப்பாற்றியும் இறந்தவரும் உடல்களை அவர்கள் வீடுகளுக்கு கொண்டு சென்ற ஒரு உன்னதமான போலீஸ் அதிகாரியை பற்றியும் மாரி செல்வராஜ் வாடகையில் பேசி இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, இந்த விபத்து நடைபெற்ற இரவு 8 மணி நேரத்துல அந்த வழியா ஸ்ரீவைகுண்டம் சப் இன்ஸ்பெக்டர் ராமகிருஷ்ணன் எதற்கே தன்னுடைய புல்லட்ல அந்த வழியா வந்துட்டு இருக்கிறாரு. அப்பதான் அந்த ஆக்சிடென்ட் நடக்குது. உடனே என்ன பண்றாங்கன்னாக்க, அவரு ராமகிருஷ்ணன் உடனே களத்துல இறங்கி டக்குன்னு ஒரு லாரியை நிறுத்தி, வழியில லாரியை நிறுத்தி இவங்க எல்லாம் போய் மருத்துவமனையில போய் சேரு அப்படிங்கிறாரு. ஆனா அந்த டிரைவர் பயப்படுறாப்புல, இல்ல இது ஆக்சிடென்ட் கேஸ் ஆயிடும், எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற பயந்த உடனே நீக்கில இறங்குப்பான்னு சொல்லி அவரே லாரி ஓட்டிட்டு போய் கொண்டு போய் அந்த மருத்துவமனையில கொண்டு போய் ஒரு பல பேரை கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதனால பல உயிர்கள் காக்கப்படுது. மறுபடி மாரி செல்வராஜ் இதையும் தொற்றுக்கணும். அவர் ஏனோ அதை அதுல தொடல. அப்புறம் அடுத்தாப்புல இன்னொன்னு பாருங்க, இப்போ அந்த சம்பவத்திலேயே சம்பந்தப்பட்ட ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அது எப்படின்னாக்க, மாரி செல்வராஜின் வாழைப்படம் வெளியாகி பொய்யாக புகழ்ந்து வருகின்றன. நானும் அந்த பழைய வாழைப்படத்தை பார்த்தேன். உண்மை சம்பவத்தின் கதை என்றாலும் வரலாறை மறைத்து வியாபார நோக்கும் ஜாதி வன்மை மேலோங்கி இருக்கிறது. சம்பவம் நடைபெறும் போது நானும் எனது ஊர் சார்ந்த இஸ்லாமியர்கள் அனைவரும், அதாவது பேட்மா நகரங்கிறது இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ள ஊருங்க, அதுக்கு அடுத்தப்பதான் புளிய முடி வருது. இந்த பேட்மா நகரத்துல தான் ஆக்சிடென்ட் நடக்குது. அதாவது அந்த சம்பவத்திலேயே சம்பந்தப்பட்ட ஒருத்தர் எழுதுறாரு பாருங்க, சம்பவம் நடைபெறும் போது நானும் எனது ஊர் சார்ந்த இஸ்லாமியர்கள் அனைவரும் சம்பவ இடத்தில் போய் விடிய உயிரை கொடுத்து இஞ்சி இருக்கும் 7-8 உயிரை காப்பாற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தோம். நடந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா பேட்மா நகரம் என்கிற ஊர். இரவு வேலை தொழுகையை, அதாவது இசா தொழுகை இரவு 8 மணி 8:30 தான் நடக்கும். தொழுகையை முடித்து விட்டு மறைந்த சைக்கிள் கடை ஆப்தின் அவர்களின் கடையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த லாரியின் ஓட்டுநர் வேகமாக அப்போ மொபைல் வசதி கிடையாது, எஸ்டிடி பூத் மட்டும்தான் உள்ள காலகட்டம். லாரியின் உரிமையாளருக்கு போன் செய்து, ஐயா லாரி வயக்காட்டில் விழுந்து எல்லோரும் வயக்காட்டு சகதிகள் புதைந்து விட்டனர் என்று விட்டு சொல்லிட்டு அவர் ஓடிட்டார். பிறகு எனது ஊர் இஸ்லாமிய சகோதரர்கள் மற்றும் பள்ளிவாசலில் தொழுகை வைக்கும் இமாம் வரைக்கும் கூட்டமாக டார்ச் லைட், மறைந்த சைக்கிள் கடை ஆப்தின் அவர்கள் கடையில் இருந்த பெட்ரோமாக்ஸ் லைட் வரைக்கும் கொண்டு போய் கடுமையான போராட்டத்தில் மிஞ்சி இருக்கும் உயிரை காப்பாற்றி அனுப்பியதுதான் வாழைப்படத்தின் வரலாறு.
பிறகுதான் இரவோடு இரவாக கலெக்டர் முதற்கொண்டு உயர் அதிகாரிகள் வந்து அனைவரும் உதவி புரிந்த பேட்மாநகரம் இஸ்லாமிய பெருமக்களின் இந்த சேவை பாராட்டத்தக்கது என வாழ்த்தி விட்டு சென்றனர். ஆனால் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் ஊரின் பெயரையும் மறைத்துவிட்டு இஸ்லாமியர்கள் மற்றும் அந்த சமயத்தில் உதவி வந்த சுற்றியுள்ள முத்துசாமிபுரம், பேரூர், தேவரின மக்கள் வந்திருந்தனர். அவர்கள் இவர்களுடைய உதவியையும் உழைப்பையும் உதாசீனப்படுத்திவிட்டு கதையில் இதை பற்றி கொஞ்சம் கூட காட்டாமல் வரலாறு வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்று மிக கவனமாக கதைக்களத்தை அமைத்து திரைப்படத்தை எடுத்துக் கொடுத்திருக்கிறார். உண்மை சம்பவம் என்றால் உண்மையை மட்டுமே திரையில் காட்ட வேண்டும். ஒரு சமூகத்தை வஞ்சித்து வியாபார நோக்கத்திற்காக படத்தை எடுத்தவரை நல்ல சிந்தனையுள்ள இயக்குனர் என்று எப்படி கூற முடியும் அப்படிங்கிறாரு. அந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்ட பேட்மா ஃபாரூக், பேட்மா நகரம், தூத்துக்குடி மாவட்டம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சில குறைகள் வந்து அந்த படங்கள்ல இருக்குது. இதை வந்து அவர் சரி செஞ்சிருக்கணும். மாரி செல்வராஜ் அந்த சம்பந்தப்பட்டவர்களை கூப்பிட்டு வச்சு அதை வந்து பண்ணிருக்கணும். அது ஏனோ பண்ண தவறிட்டாரு. அடுத்தாப்புல இன்னொரு கிறிஸ்துவ சகோதரி ஒருத்தங்க வந்து புதிய தலைமுறைக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க இது சம்பந்தமா. அப்போ வந்து அதுல வந்து சில ஆதங்கங்கள்லாம் அவங்க கொட்டி இருக்கிறாங்க. அதை வந்து மாரி செல்வராஜுடைய அண்ணன் போயிட்டு அவங்க போய் மிரட்டி இருக்கிறாரு. இது மாதிரி நீங்க வந்து இனிமே பேட்டியெல்லாம் கொடுக்க கூடாது, அது வந்து அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இனிமே பேட்டியெல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி மிரட்டல் துணையில பேசிட்டு இருக்கிறதா பேச்சு வருது. அந்த டயத்துல ராமராஜனும் அந்த டயத்துல அவ எம்பியா இருந்திருக்கிறாரு. அவர் அங்கிருந்து அந்த வழியா வந்து ஒரு டக்குன்னு இறங்கி அவர் வந்து எப்போதும் கலர் சட்டை தான் போட்டுட்டு வருவாரு. உடனே இந்த ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டு உடனே போய் வெள்ளை சட்டை எடுத்து மாத்தி போட்டுட்டாங்க. வந்து களத்துல இருந்து அவரும் நிறைய பணி புரிஞ்சிருக்கான்னு வச்சுக்கிறேன். இப்படி பல பேர் வந்து கூட்டாக அதில் வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்து என்னன்னாக்க அந்த படத்துல இதை பத்திலாம் வந்து எந்த ஒரு விஷயங்களுமே சொல்லவே இல்லை. வேணும்னு மறைச்சிட்டாரா இல்ல அவருக்கு தெரியலையா அந்த கதையுடைய பின்னால் நடந்த பிரச்சனைகள்லாம் தெரியலையான்னு தெரியல. இல்ல 3 மணி நேரத்துல இவ்வளவையும் கொண்டு வர முடியாது, முழு நீள படமா போயிடும் அப்படின்னு சுருக்கிட்டாரா, அதெல்லாம் வந்து அவருடைய மனசுக்கு தான் தெரியும். ஆனா இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை. இந்த மாதிரி தேவரின மக்கள், முஸ்லிம்கள், அந்த சப் இன்ஸ்பெக்டர் ராமராஜன், இப்படி பல பேரும் வந்து முயற்சி பண்ணி தான் அந்த உயிர்களை வந்து இந்த அளவாவது காப்பாத்தி இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம மாரி செல்வராஜ் தொட்டு இருக்கணும். அது எதுவும் தொட மறந்துட்டாரு. அதை பத்தின மேலும் சில தகவல்களையும் பின்னாடி பாருங்க.